ஹெல்தியான கீரை எங்கள் வீட்டில் தினமும் செய்ய முடியலனா கூட சனிக்கிழமையான எங்கள் வீட்டில் எப்போயுமே கீரை தாங்க. இன்றைக்கி பாலக்கீரை எடுத்து சுத்தம் செஞ்சு வச்சிருந்தோம். அதனால் இன்றைக்கி பாலக்கீரை குழம்பு வச்சிடலான்னு சொல்லிட்டு ஒரு சேர்ந்துக்கு சிறுபருப்பு போட்டு குழம்பு வச்சிருந்தேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. எப்படி செஞ்சேன்னு சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு பருப்பு கொஞ்சமாக எடுத்து அதில் தண்ணி சேர்த்து சுத்தம் செஞ்ச கீரையும் சேர்த்து ஒரு தக்காளியை அலசிட்டு வெட்டி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு வெங்காயத்தையும் சேர்த்துட்டு 2 பச்சை மிளகாய் நீல வேக்கில் கீரி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து விசில் விட்டு இறக்கிடலாம். விசில் விட்டதை தண்ணி இருத்து கிடச்சிக்கோங்க. தண்ணி இருத்துட்டு கிடஞ்சால் தான் கிடையிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கிடையிறப்போ கொஞ்சம் புளி அதோடய உப்பு சேர்த்து கிடஞ்சிக்கலாம். நீங்கள் வந்துட்டு இது வேக வைக்கிறப்போ கொஞ்சம் பூண்டு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி சேர்க்கல. அது மட்டும் இல்லை, கிடஞ்ச கீரையில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம வந்துட்டு தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்து கரெக்டான உள்ள வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு ஒரு வெங்காயம் 4 பல் பூண்டு 2லேருந்து 4 மிளகாய் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு வானலில் எண்ணெய் சேர்த்து கடுகு பொரிஞ்சிடும். வெங்காயம் கருவேப்பிலை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. இந்த மாதிரி நம்ம தாளி கொடுக்குறப்போ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கீரை நல்ல வெங்காயம் வணங்கணும். சீக்கிரமாகவே வந்துட்டு கரிஞ்சிடாமல் நம்ம வந்துட்டு பெருங்காயத்தூள் போட்டோம்னா டக்குனு கரிஞ்சிடும். அதனால் நல்லா வெங்காயம் வணங்கின பிறகு பெருங்காயத்தூள் போடுங்க. ஏன்னா எவ்வளோ நல்லா வெங்காயம் வணங்குதோ அப்போ தான் கீரை குழம்பு நல்லா டேஸ்ட்டாக வரும். வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. அப்புறம் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்து 1 நிமிஷம் மட்டும் வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம கிடஞ்சிச்சிருக்க கீரையில் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா மட்டன் சிக்கனே வேணாங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.